MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஐயோ பையனா அப்படின்னு பொண்ணு கேட்கலனாலும் அவங்க அம்மா கேட்பாங்க. நிறைய பேர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்களா? சிலர்லாம் வந்து இன்ஸ்கர்ட்டோட வேணாம் ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். வேக்கன்சி இருக்கா ப்ரோ, எனக்கு கூட கூப்பிட்டு போயிடுங்களா, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அன்வான்ட் திங்ஸ்லாம் பேசுவாங்க. வாழ்றான்டா பையன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் அம்மா வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனாங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் மட்டும் சரி பண்ணி விடுப்பா அப்படி சொல்லுவாங்க. நானும் சரி பண்ணி விடுவேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணது. ஒரு ரவுண்ட் இந்த சைடில் இருக்க மற்ற ப்ளீட்ஸ் வந்து இந்த பார்ட் வந்து நீங்கள் டைட்டாக பின் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. இப்படி பக்கத்தில் தான் மண்டபம் இருக்குது. இப்போது ஹீல் போடாமல் ட்ரை பண்ணிவிட்டு ஹீல் போட்டாங்கன்னா சாரீ வந்து மேலே இருக்கும். அவங்க ஹீல் மட்டும் தனியாக போட்டிருக்காங்கன்றது ஹைலைட்டாக காமிக்கும். ஆஃப் டே காலேஜ் இருக்கும். அது முடிச்சுட்டு மோஸ்ட்டாக ஷூட் போயிடுவேன். பேசிக்காக எவ்வளோ இருக்கும் ஒரு சாரீ கட்டி விடுறது? நல்லா கிட்ட வாங்குறாங்க. சீரியஸாக கேள்விப்பட்டிருக்கேன். பட்டு சாரிலே ட்ரெடிஷ்னல் ப்ராப்பர் சாரீ மாதிரி இருக்கிறதுலாம் ப்ளீட்டட் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே பட்டு சாரீ ஆனால் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது, டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் வித்தியாசமாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் ப்ளீட்டில் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மெயின் திங் முகூர்த்தம் சாரீ. ஏகப்பட்ட சாரீ இருக்கலாம். ட்ரெடிஷ்னல் சாரியில் அதுவும் முகூர்த்தம் சாரீ வந்து கட்டுறதுக்கு தான் இப்போ மெயினாக எல்லாருமே வந்து இந்த சாரீ ட்ரிப்பிங்க்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறோம் இப்போது இதில்? இப்போ நம்ம வந்து இது ஆல்ரெடி ப்ளீட்டடாக இருக்க சாரீ. இது நான் பண்ணது தான், ப்ளீட் பண்ணதுக்கு. இது எப்படி ப்ராப்பராக ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுன்றத அதோட இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸோடு பண்ண போகிறோம். இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதை வந்து இப்போ எப்படி ப்ராப்பராக ட்ரை பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது சென்டர் ப்ளீட் வந்து நம்ம வந்து இவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட சொல்லிடணும். சென்டரில் ஹோல்ட் பண்ண சொல்லிவிட்டு ஒரு ரவுண்ட் இந்த சைடில் இருக்க மற்ற ப்ளீட்ஸ் வந்து இப்படி டக்கின் பண்ணிடணும். ஹைட் மட்டும் எப்போவுமே பார்த்துட்டு இருங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு டன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பின் போட்டால் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த சைட் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். 2 minutes அவ்வளோதான். ஏன்னா ப்ளீட்டட் ஆல்ரெடி, அதனால் அதுக்காகவே மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ப்ளீட். ஓகே, இப்போ இந்த ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது ஒரு 15 to 10 minutes. ப்ளீட் வந்து இங்கே பின் பண்ணிடுறேன். இந்த பார்டர் வந்து ஒரு டர்ன் வந்து ப்ராப்பராக இந்த டைட் பாருங்கள். இந்த டைட் கொடுத்தீங்கன்னா தான் சிலருக்கு வந்து சொல்லுவாங்க இது வந்து எல்லாமே கட்டுவாங்க ஆனால் லூஸாக இருக்கும். இது இந்த பார்ட் வந்து நீங்கள் டைட்டாக பின் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். இங்கே ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன். இது எங்கே ஸ்ட்ரைட்டாக வருதோ அந்த இடத்துல பின் போடணும். சிலர் வந்து இப்படி எடுத்து போய் பண்ணுவாங்க. இப்படி எடுத்து போய் இங்கே பின் ஆகிடும். இங்கே வந்து இப்படி ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அதனால் இங்கே பின் பண்ணியிருக்கோன்றதால அப்படி அது அலைன், அது கரெக்டாக வரும் ஒரு லைனில். அந்த இடத்துலையே ஒரு பின் போட்டோன்னா ப்ராப்பராக இருக்கும். போட்டுருங்க. பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே பக்கத்தில் தான் மண்டபம் இருக்குது. பையன் மட்டும் ரெடியாக இருந்தால் சொல்லுங்கள், அப்படியே உட்கார வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையாகவே ஒரு பிரைட் மாதிரி பயங்கரமாக ரெடி பண்ணிட்டீங்க. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எங்களாலலாம் சான்ஸே இல்லை பண்ணுறதுக்கு. எங்களுக்கு பேசிக்காக தெரியும்னா அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக அண்ட் ரொம்ப குயிக்காகவும் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் என்னோடய மேரேஜ் அண்ட் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் கண்டிப்பாக கார்த்திக் ஷா தான் கூப்பிடுவேன். இவங்களுக்கு இப்போ நீங்கள் சாரீ ட்ரை பண்ண போகிறீங்க. ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக ஜார்ஜட் சாரீ ப்ரோ. ஓகே, இவங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம கேஷுவலாக ட்ரை பண்ண போகிறோம். சிங்கிள் ப்ளீட் வச்சுட்டு ஓகே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த இடத்துல எப்போவுமே ட்ரைப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டக்கின் வந்து டக்கின் பண்ணிக்கோங்க. டக்கின் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் வந்துடணும் ப்ரோ. ஓகே, பல்லு பாட்டு எடுத்துக்கணும். அதாவது முந்தானி. இது ஜஸ்ட் ரேண்டமாக எடுத்துகிட்ட போதும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக
இதை வந்து ஒரு டர்ன் மறுபடியும் மறுபடியும் வந்துடணும். ஆ ஷோல்டரை வந்து ஒரு பின் போட்டுக்கிறேன் ப்ளீட்டோட. இந்த பார்டரோட எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து இந்த டைட் பாருங்க ப்ரோ, டைட் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும். ஓகே. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு பின் பண்ணணும். பின் பண்ணிட்டேன். இந்த பார்ட்டில் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் ஆக போகுது. ரிசப்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னாலுமே சிங்கிள் ப்ளீட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இங்கே ஒரு ட்ரிக் சொல்கிறேன். சிலருக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து இப்படி போகும். ஓகே. ஃப்ரண்ட்டில் இப்படி போயிடும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் நம்ம கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். மற்ற ப்ளீட்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இது ஒரு ஈக்குவலாக ஹைட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்க இந்த ஹீல் போட்டிருக்காங்களா இல்லை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டே கேட்டிருவீங்க. அந்த ரீசன் என்ன அதுக்கு? அதுக்கு என்னென்னா, இப்போ நம்ம ஹீல் போடாமல் ட்ரேப் பண்ணியிருக்கோம், அவங்க ஹீல் போடலைன்னா போட போகிறதில்ல. இப்போது ஹீல் போடாமல் ட்ரேப் பண்ணிவிட்டு ஹீல் போட்டாங்கன்னா saree வந்து மேலே இருக்கும், அவங்க ஹீல் மட்டும் தனியாக போட்டிருக்காங்கன்றது ஹைலைட்டாக காமிக்கும். saree மட்டும் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. கொஞ்சம் ஹீல் கொஞ்சம் கவர் பண்ணி இருக்கணும். அதுக்காக தான் ஹீல் பிஃபோர் போட்டுட்டு ட்ரேப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ளோர் டச் ஆகிற மாதிரி அப்படியே டக்கின் பண்ண சொல்லிடுறோம். இங்கே வந்து பின் போட்டுட்டோம் ப்ரோ. ஓகே. இப்போ வந்து இங்கே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம், ப்ளீட் எடுத்துகிட்டு பின் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஏன் இந்த மாதிரி? இப்போ நீங்கள் இந்த ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக இதை எடுத்திங்கன்னா ஷேப் கரெக்டாக ஒரு டைட் பண்ணலாம். இல்லைனா இது வந்து இந்த நார்மலாக இந்த சைடில் இருக்கும்போது அது கரெக்டாக வராது. அதனால் இப்போ பின் எடுத்துகிட்டு இந்த இடம் வந்து டைட் பண்ணிக்கும். இப்படி எடுத்துகிட்டு போய் பின்னாடி பின் பண்ணிடணும். இப்படியே கேஷுவலாக இப்படி வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இதில் வந்து சைடில் ப்ளீட் எடுத்து அங்கே ஒரு பின் போட்டோன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். இதெல்லாம் இப்படி கொடுக்கும்போது தான் ஷேப்பாக இருக்கும். இல்லைனா அப்படியே அது மாட்டுக்கு saree மாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அது வந்து சிலருக்கு வந்து பிடிக்காது. அதனால தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க சாரியுமே, இல்லைங்களா? அது வந்து யார் ஹேண்டில் பண்ணுவாங்க, அது வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அதாவது ட்ரை பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட்ஸுமே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்க் ஷாப் எடுத்தாருன்னா கண்டிப்பாக நீ போய் ஜாயின் பண்ணிக்கணும். அதுவே வந்திருக்காங்களா வந்து ஜாயின் பண்ணி அந்த மாதிரி? இருக்காங்க, கற்றுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு என்கிட்ட கற்றுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அவ்வளோதானா? அப்படியே நீங்கள் வந்து ஆஃபீஸோ இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை டேட்டோ அந்த மாதிரி எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சாரீனா அது பெண்களுக்கு தான், பெண்கள்னால் அது சாரீக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே வந்து இறங்கி இப்போ நீங்கள் பண்ணுற அந்த சாரீ ட்ராப்பிங்காக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டு வராங்க. அதே சமயத்தில் நீங்களும் நல்லா பண்ணிட்டு வரீங்க. நீங்கள் இந்த ஃபீல்டை எப்படி சூஸ் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அம்மா வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனாங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் மட்டும் சரி பண்ணி விடுப்பா அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் வந்து சரி ஓகே நானும் சரி பண்ணி விடுவேன் அப்படி ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நானும் யூடியூப்பில் டுட்டோரியல்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டு அப்போ நானே கட்டி விட்றேனே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு வர ஆரம்பிச்சது வந்து அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் அந்த மாதிரி சாரி? அந்த 8 to 9 சொன்னல, அந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆச்சு. அம்மாவுக்கு 8 to 9 ஏஜா? ஏஜ். ஓகே. இப்போ ஐ எம் 20. 20 வயசா? ஆமாம். காலேஜ் படிக்கிறீங்களா? ஆமாம், தேர்ட் இயர். ஓ, ஸோ காலேஜ் படிச்சுட்டு தான் இந்த வேலைலாம்? ஆமாம், ஆஃப் டே காலேஜ் இருக்கும், அது முடிச்சுட்டு மோஸ்ட்டாக ஷூட் போயிடுவேன். இல்லை சில டைம்ஸ் ப்ரைட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஏர்லி மார்னிங் இருக்கும்ல, முகூர்த்தம் ப்ரைஸ் அந்த டைமிங்கில் ஈஸியாக இருக்கும், அதை முடிச்சுட்டு போயிடுவேன். சரி, கற்றுக்கிட்டீங்க, அம்மா சேர்த்து விட்டாங்க, கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட் கிளைண்ட்டு, செகண்ட் கிளைண்ட், அப்படியே கிளைண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களா டீல் பண்ணிட்டு வருவீங்கல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும்னா, மேல் ஆர்டிஸ்ட்டாக அவங்க சொல்லுவாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் என்னை அப்ரோச் பண்ணுறது மோஸ்ட்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். ஏன்னா மேல் ட்ரேபிஸ்ட்ன்றதால மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு போவாங்க, இவங்க தான் ட்ரேப் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஐயோ பையனா அப்படின்னு பொண்ணு கேட்கலனாலும் அவங்க அம்மா கேட்பாங்க, இல்லை அவங்க சொந்த யாராவது இருந்தாங்களோ அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து நான் வந்து சின்ன பையனாக இருப்பேன், 16 தான், இந்த 16 ஏஜ் எனக்கு. அந்த டைமில் வந்து நான் பிரைட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். 10th படிக்கும்போது, 10th படிச்சுட்டே அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் வந்து பிரைட்ஸ்க்கெலாம் போயிட்டு ட்ரே பண்ண ஆரம்பிக்கும் போது ஓகேங்க அந்த மாதிரி யாராவது வந்து ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி தயக்கப்படுவாங்க. உண்மையாகவே
இந்த ஏஜில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா அப்படி போக ஆரம்பித்தது. இப்போ saree கட்டுறது அதுவும் ஒரு ஃபீமேலுக்கு கட்டி விடுவீங்க. அப்போ வந்து நிறைய பேர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய திங்கிங் வந்து நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அது ஒன்றும் மாறலாம் இல்லை அப்படி ஆமாம், தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் நடந்திருக்கா உங்களுக்கு? யாருக்காச்சும் நீங்கள் வந்து saree டைப் பண்ணும்போது அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அவங்ககிட்ட சொல்லி? ஆர்டிஸ்ட் கூட நடந்திருக்கு ப்ரோ ஆக்சுவலாக. ஓகே. போயிட்டு மேல் ரேபிஸ்ட்னு சொல்லும்போது ஐயோ மேல் ரேபிஸ்டா அப்படின்னு சொல்லும்போது புதுசாக இருந்தது அவங்களுக்குமே. இது வரைக்கும் மேல் ரேபிஸ்ட் வந்து பண்ணதில்லை போல், அதனால் புதுசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல வந்து எனக்கு ஏஜ் யூஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு சொல்லலாம். 16. ஓகே. அந்த டைமில் பண்ணும்போது ஓகே சொல்லி யாருக்கும் தெரியாதுல்ல, நான் வீடியோ அந்த டைமில் எடுக்கல, வீடியோஸில் எடுக்கல. இல்லை ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் ஓகே தான் ஃபைன் தான். ஸோ வீடியோ எடுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்களா? அப்போ கூட நிறைய பேர் வேணான்ற மாதிரி ஏதாச்சும் சொன்னது அந்த மாதிரி? பிஃபோராக நான் போகும்போது என் பேஜ் காமிச்சிருவேன் ப்ரோ மோஸ்ட்டாக. ஏன்னா நம்ம இதுதான் இதுதான் பண்ணுறேன், இது மாதிரி தான் இருக்க போகுது, உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா இந்த கிளிப்ஸில், இந்த மாதிரி ஏதாவது வேணாமா அப்படின்னு கேட்டுருவேன். அவங்களும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிலர்லாம் வந்து இன்ஸ்கர்ட்டோட வேணாம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் ஓகே ஃபைன் அப்படி சொல்லி எடுத்துருவோம். இதுலேயே வந்து பெரிய பிஸ்னஸ் வந்து வெட்டிங் பிஸ்னஸ் தான். அதுலேயுமே இந்த மேக்கப்பு, இந்த saree டைப்பிங், இந்த ஹேர் செட்டிங் இதெல்லாம் வந்து பயங்கரமாக எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ மேக்கப்பை பற்றி ஒரு சில பேருக்கு ஒரு சில நாலேஜ் இருக்கும். பட் இந்த saree டைப்பிங், saree கட்டுறதுக்கு ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இப்போது எடுத்துகிட்டு வராங்க. இஸ் தட் எக்ஸ்பென்சிவ்? நிஜமாவே கட்டி விடுறது எக்ஸ்பென்சிவாக இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ பேசிக்காக எவ்வளோ இருக்கும் ஒரு saree கட்டி விடுறதுக்கு? ஒரு நார்மலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 500. அதுக்கப்புறமா ஹையஸ்ட்டாக எவ்வளோ வரைக்கும் வாங்குறாங்களான்னா 1 lakh கிட்ட வாங்குறாங்க. சீரியஸாக கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு saree கட்டி விடுறதுக்கு? ஆமாம். இப்போது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் sarees நீங்கள் கட்டி விடுவீங்க? ப்ராப்பர் ட்ரெடிஷ்னலும் சரி, வெஸ்டர்னோ அந்த மாதிரி இப்போ ட்ரேப்னா சிங்கிள் ட்ரேப் அந்த மாதிரியும், இல்லைனா நீங்கள் ஏதாவது ட்ரேப் ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா கூட அதை பார்த்து நான் கட்டி விட்டுருவேன் ப்ரோ. நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ்ன்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல, என்ன அவங்கக்கிட்ட கேட்பீங்க, எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, அந்த கிளைண்ட் ஹேண்டலிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்களேன். ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன டேட் இருக்கும்னு கேட்பேன் ஃபஸ்ட்டு. நான் அவைலபிலிட்டியான்னு செக் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. என்ன ஸ்டைல், என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல் அவங்ககிட்டேருந்து வாங்குவேன். அவங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைனா நான் ரெஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ சொல்லுவாங்களே இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து இந்த டைப்பில் கட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்கள்ல, ஸோ அதை பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஆர்கான்ஸாவில் வந்து சிங்கிள் ப்ளீட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி காஞ்சிபுரம் சாரிலையும் சிங்கிள் போனாலும் நல்லாயிருக்கும், ப்ளீட்டட்னாலும் நல்லாயிருக்கும். அது டிசைன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். சிலர்லாம் ப்ராப்பராக ட்ரெடிஷ்னல் மாதிரி இருக்கும்ல, பட்டு சாரிலே ட்ரெடிஷ்னல் ப்ராப்பர் சாரி மாதிரி இருக்கிறதுலாம் ப்ளீட்டட் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே பட்டு சாரி ஆனால் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது, டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் வித்தியாசமாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் ப்ளீட்டில் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை சூஸ் பண்ணும்போது அதுவும் யங் ஏஜில் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ சூஸ் பண்ணியிருக்கும் போது யாராச்சும் இந்த கலாய்க்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அவங்களுக்கு? கலாய்க்கிறதுன்னு இல்லை, கமெண்ட் வரும். ஓகே. இன்ஸ்டாவில் நான் போஸ்ட் பண்ணுறேன், ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். எப்படின்னா வேக்கன்சி இருக்கா ப்ரோ, நானும் வந்துடுறேன் கூட அப்படின்னு, நானும் இந்த மாதிரியே பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி, எனக்கு கூட கூப்பிட்டு போயிடுங்களா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப சில அன்வான்ட் திங்ஸ்லாம் பேசுவாங்க. நான் வந்து இந்த சைடில் வாங்கிட்டு இந்த சைடில் போ அப்படி லைக் என்ன மாதிரி சொல்லுவாங்க? வாழ்றான்டா பையன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லையே, அது எதுக்கு பேசணும் அப்படின்னு, கமெண்ட் எதுக்கு அந்த மாதிரி கமெண்ட். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? வாழ்றான் பையன் பா இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போதெல்லாம் எப்படி இருக்கும்? பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஒர்க் அங்கே முடிக்கணும்னு தான் பார்ப்பீங்க. அங்கே போய் வேறு விஷயத்த பண்ணிங்கன்னா அவங்களே கேட்பாங்க என்ன பண்ணுறேன்னு. அதே மாதிரி தான் இப்போ நான் ஒருத்தவங்களை ட்ரே பண்ண போகிறேன்னா அந்த ட்ரே பண்ணுவேன், அவ்வளோதான். இப்போ மற்றவங்களாம் இப்போ நான் ஒரு கிளைண்ட்டுக்கு ட்ரே பண்ணுறேன்னா அவங்க சிஸ்டராக பார்த்து தான் ட்ரே பண்ணுவேன். எண்ட் ஆஃப் த டே அது ஒர்க் தான், அவ்வளோதான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.